வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் 11th யூனிட் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ். இதில் பப்ளிக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ், இதில் மேக்ஸிமம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டை டெஸ்ட் ஃபார் ஃபீனால். இது கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் இப்படி கூட கேட்கலாம். இல்லை பென்சின் டயசோனியம் குளோரைட் டு பாராஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின், கன்வெர்ட் கிளிசரால் டு அக்ரோலின். கொஸ்டின் இப்படியும் வரலாம், அல்லது எப்படின்னா வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஆன் கிளிசரால் அப்படின்னு கேட்கலாம். மூணாவது கொஸ்டின், வாட் இஸ் பேயஸ் ரியேஜன், ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கன்வெர்ட் ஈத்தீன் டு கிளைகால் இப்படி கேட்கலாம். அல்லது கன்வெர்ட் ஈத்தீன் அல்லது எத்திலீன் டு கிளைகால் அப்படி கேட்கலாம் கொஸ்டின். ஸோ நாலாவது கொஸ்டின், கன்வெர்ட் கிளைகால் இன்டு அசிட்டால்டிகைட்னு கேட்கலாம், அல்லது எத்தனல், அசிட்டால்டிகைட் ஐயூபிஎஸ்சி நேம் எத்தனல் அப்படி கேட்கலாம். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், கிவ் த யூசஸ் ஆஃப் கிளிசரால். ஆறாவது கொஸ்டின், கிவ் த யூசஸ் ஆஃப் கிளைகால். ஏழாவது கொஸ்டின், கிவ் த யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர். எட்டாவது கொஸ்டின், ரைட் ஒன் மெத்தட் டு ப்ரிப்பேர் டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தர் எத்தில் ஆல்கஹால்லேருந்து உருவாகும் இல்லையா, அந்த மெத்தடை சொல்லணும். ஸோ ஒன்பதாவது கொஸ்டின், அதாவது மீத்தாக்சி ஈத்தேன் எத்தில் மெத்தில் ஈத்தர் கூட 1 mole ஆஃப் HI சேர்ந்தால் என்ன ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து 2 மீத்தாக்சி 2 மெத்தில் ப்ரொப்பேன், இது கூட 1 mole ஆஃப் HI சேர்ந்தால் என்ன கிடைக்கும், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அதை எழுதணும். பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க அது. ஸோ அடுத்து 10வது கொஸ்டின், ப்ரோமினேஷன் ஆஃப் அனிசோல். அனிசோலை ப்ரோமினேஷன் பண்ண என்ன ஆகும். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் கிரிக்னாட் ரியேஜன் இன்டு ப்ரொப்பன் 1 ப்ரொப்பனால் அண்ட் 2 ப்ரொப்பனால். அடுத்து 12வது கொஸ்டின், C6H6O அப்படிங்கிறது ப்ளஸ் அமோனியா இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னங்கிறது நீங்கள் தான் எழுதணும். டு கிவ்ஸ் எ பி. C6H6O வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏ கூட ஜிங்க் சேர்த்தா சி கிடைக்குது. வாட் இஸ் ஏபிசி அதை எழுதணும், எடுத்து எழுதணும். ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதணும். ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு சரியாக எழுதணும். 13வது கொஸ்டின், கிளைக்கால் கூட கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் சேர்ந்தா எக்ஸ் கிடைக்குது. எக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். 14வது கொஸ்டின், லூகாஸ் டெஸ்ட் அதை பற்றி சொல்லணும். 15வது கொஸ்டின், டவுஸ் ப்ராசஸ், அல்லது எப்படி கேட்கலாம்னா கன்வெர்ட் குளோரோபென்சின் இன்டு ஃபீனால் பை யூசிங் டவுஸ் ப்ராசஸ் அப்படி கேட்கலாம். அடுத்தது 16வது கொஸ்டின், 5 மார்க்ஸில் விக்டர் மேயர் டெஸ்ட் ஒன்று, டிஸ்டிங்கிஷ் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் பை விக்டர் மேயர் டெஸ்ட். 17வது கொஸ்டின், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் அனிசோல். 18வது கொஸ்டின், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால். டிஃப்ரெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கிளிசராலை ஆக்சிடேஷன் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? ஸோ இது வந்து 11th யூனிட் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து. தேங்க்யூ.